ரூபாய் தாரேன் ஒதுப்பு கட்டும் தாரேன் வாடி நம்ம உடப்பக்கம் போவோம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ட்ரெயில் நல்லா இருக்கு. எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணோட இது வேற மாதிரி ட்ரெய்லர் செஞ்சு படம் நல்லா இருக்கும். ஆனால் 1000 கோடி என்டாகும்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஸ்டக்காக நிற்குது. நான் ரொம்ப வருஷமா சீரியஸாக சொல்கிறேன். ஓப்பனாக நான் தலை பண்ண சின்ன வயசுலேருந்து இதே பட்டி FDFS போனதே நான் இதாட்டி எப்படினாச்சும் வந்து பார்த்தோன்னா இவங்க டிக்கெட் வேறு தர மாட்டேன்ட்டானுங்க. சரி நீங்கள் தரீங்களே சொல்லி ரொம்ப நம்ம வெயிட் பண்ணிடுறோம் உங்கள் பின்னாடி தான். ஆனால் சீரியஸாக நான் பார்த்ததில்ல. ஆனால் செகண்ட் ஷோ பார்த்து தேர்ட் ஷோ நைட் ஷோலாம் பார்த்துறேன். ஃபஸ்ட்டு இது நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ரொம்ப வருஷமாக தலை பண்ணேன். சின்ன வயசுல 10 வருஷமாக இருக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ட்ரெயிலர் எது நான் தெரியும் நான் பார்க்கலையோ. அஜித் தெரியுமா சீரியஸாக ஒரு இந்த படத்தையுமே பார்த்ததில்ல. அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான். ஆக்டிங்கும் சரி, அந்த மூவ்மெண்ட்டு லுக்கில் டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் ஒரு மாதிரி எப்படி சொல்லி இதுக்கு முன்னாடி நாங்கள் யோசிச்சு பார்க்காத முடியாது. அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. அவர் டெய்லியாக அடிப்பாரா சீரியஸான மனசில் ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதில் நிறைவேறிக்குது. அந்த பிடிச்ச விஷயம்னா அந்த விசுவாசப்படத்தை கொஞ்சம் பார்த்தோம். அந்த கொஞ்சம் ஃபன்னி டைலாக் பேசுகிற மாதிரி அதுலேயே எதுவுமே பேசுகிற மாதிரி விசுவாசோட அந்த சின்ன சின்ன டான்ஸ் மூவ்மெண்ட்டாக இதில் இருக்குது. அதில் ஸ்லாங்கு அதெல்லாம் வந்து இதில் அப்படியே ரொம்ப இது அதெல்லாம் கலக்கி வச்சுக்கிறாங்க. அது ஒரே பாட்டை எல்லாமே காமிக்காமல் ஒரு சீனா காமிச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். அது மட்டும் ஏன் 100% நல்லா இருக்கும். ஃபீஸ் எல்லாருமே 1000 கோடி 200 கோடிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா போவோம். ஃபேன்ஸ் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். கம்பல்சரி இருக்கும். இது ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்குமான்னு தெரியல. இது கன்ஃபார்ம் வந்து எல்லா ஃபேன்ஸுமே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் எல்லாருமே. எனக்கு லைஃப்ல தலை பண்ணணும்னு பிடிக்கும். வேதாளம் தான் ரொம்ப பிடிச்ச படம். அதோட இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தில் எல்லா படமும் இருக்குது. அஜித் படம் மங்காத்தில் வந்து அவள் த்ரிஷாவோட டைலாக் சொல்லுவா, எங்கள் அப்பாவை காரில் தள்ளி விட்டோன்னு சொல்லி. அடுத்த இன்னொரு டைலாக் இவன் பிரபு பில்லா படத்து பிரபு அவன் சொல்லுவான், அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன் செமையா இருக்கு. அப்படி ட்ரெயிலர் ₹1 தாரேன் ஒருத்துக்கு பாருங்க. டீப்ல கூட அஜித் தான், இதுல கூட அஜித் தான். அதுல அவன் 6 டிஜிட் OTP இருக்கும் 14 கோடி. அது சொல்லுங்க, அது செமையா இருக்கும் டைலாக். அப்போ அவன் ஒரு டைலாக் சொல்லுவான், என் ஒய்ஃபுக்காக தம்மு சரக்கு விட்டேன், என் பையனுக்காக இதை ரவுடி இதை விட்டுட்டேன், இப்போ என் பையனுக்கு எதுனால அதை மறுபடியும் கொண்டு வருவேன் ரவுடி. செமையா இருந்துச்சு டைலாக். அப்படி புல்ல இருக்குது. இப்போ ட்ரெய்லர் பார்த்தா உள்ள ஸ்க்ரீன்ல கிழிச்சிருவேன். ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடியே படம் பார்த்த மாதிரி ஃபீலிங் இருக்கு. அவன் சொல்லுவான், அர்ஜுன் தாஸ் சொல்லுவான், ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியுது. அப்போ பில்லா மங்காத்தா எல்லா ஹிஸ்ட்ரியும் உள்ள வருது. பார்த்தாலே எப்படி இருக்குன்னு தெரியல படம் பார்க்கறது. ஃபர்ஸ்டோ தரைய முடுக்குறாங்க. அதான் பில்லா எதிர்பார்க்குறேன். அதில் கன்ஃபார்ம் எதிர்பார்க்க. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறான் பிரபு சொல்லுவான். அதுக்கப்புறம் மங்காத்தான் எதிர்பார்க்குறான். த்ரிஷா சொல்லுவான், அங்கே அப்பா நான் காரில் ஊற்றி தள்ளுவான். ஒரு பாட்டு வரும் தெரியுமா, காதல் என்பது தவறானது, அந்த பாட்டு வரும். ஆமாம், சூப்பராக தான் இருக்கும். கம்பெனிக்கு லீவ் போட்டுலாம் வந்திருக்கேன். ஆமாம். குட் பேட் அக்லி ட்ரைலர் வந்து செம்மையாக இருக்குது. அஜித் நல்லா எடுத்திருக்காங்க. செம லுக்கில் இருக்கார். நான் ஒவ்வொரு ட்ரீசரும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஃபோட்டோவும் உன்னிப்பாக அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டார். ஏன்னா வந்து நான் பெரிய அஜித் பண்ணலாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு கோசம் தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட முக்கியமான படம் வந்து வாலிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து சின்ன பையன் 2002 தான் பிறந்தேன். அவர் படம் அதுக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனால் நான் வந்து யூடியூப்பில் ஒவ்வொன்றா அஜித்தோட படத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரேன். ஆனால் குட் பேட் அக்லி வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா மங்காத்தா ரொம்ப ஹிட்டு. தலையோட 15th படம். இதே ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து இவர் வெங்கட் பிரபு எடுத்தார். இதே ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. குட் பேட் அக்லி வந்து செம்மையாக இருக்குது. ட்ரீசரில் வந்து அர்ஜுன் சாஸோட ரோல் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா அவர் வந்து உன்னோட வரலாறு வந்து நான் பார்த்துருக்கேன், நீ பெரிய ஆளாமே, அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து பிரபு சார் வந்திருக்காரு. பிரபு சார் டைலாகும் நல்லாயிருக்கு. த்ரிஷா மேம் வந்து எங்கள் அப்பா வந்து அவன் முன்னாடியே என் அப்பா வந்து கார்லேருந்து வெளியே தள்ளி விட்டான். இது வந்து மங்காத்தாவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாலியோட லுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய தீனாவோட லுக்கு, செயினை வந்து கையில் சுற்றுறது தீனா படத்தில் பார்த்துருக்கேன். அதுலேயே வந்து செயினை சுற்றுவார். அதுவும் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேசியிருக்கேன். டைலாக் வந்து நிறைய இருந்தது. எனக்கு வந்து லாஸ்ட்டாக காமெடியாக வந்து சொல்லியிருக்காரு, உன்னோட கார்டில் வந்து ஒரு 16 டிஜிட்டல் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் மட்டும் சொல்லிட்டு வந்து லாஸ்ட்டில் ஒரு சாங்கோட வந்து முடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் தர ஒருக்கப்பட்டு தர அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து டான்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அந்த சாங்குக்கு.
அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த பையனுக்கோசம் வந்து நான் எவ்வளோ விஷயம் விட்டுருக்கேன் குடும்பத்துக்கோசம். ஆனால் என் பையனுக்கு ஒன்றுனா எதுவுமே நான் விட மாட்டேன். ரொம்ப வந்து நல்லா இருக்குது. வெயிட் பண்ணுறேன் படத்துக்கோசம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சிஸ்டர் வேறு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நான் பார்க்க விடாமச்சு எந்த இது பார்த்தோம் எல்லாத்தையும் இது நொறுக்குறோம். என்ன அது 100 கோடி பஸ்ஸுலாம் பேசலை. தலை ஏகே ஸ்க்ரீனில் இருந்தால் போதும். தெரியல எங்களுக்கு ட்ரெயிலரில் ஒன்றுமே தெரியல. ஏகே வந்தால் போதும் எங்களுக்கு. அப்படியே ஒரு பூஸ்ட் வாஸ் தரமாக இருந்துச்சு. சொல்கிறா தரமாக இருந்துச்சு சிஸ்டர். வேற என்ன எங்களுக்கு தலை ஏகே லுக் பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே எங்களுக்கு எதில் அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அது நச்சலாம் இது இருந்தால் ஒரு வில்லனா எல்லா படத்துலையும் இது கம்பேர் அந்த ஒத்த ரூபாய் சாங் எப்படி மச்சான் நீ பேச அது எனக்கு பாட தெரியல. பாடுறா பாடுறா 10 ரூபாய் தாரேன் ஒதுப்பு கட்டும் தாரேன் பாடுறா ஒத்திக்கிட்டு வாடி நம்ம உடப்பக்கம் போவோம் மச்சான். வேற மாதிரி மச்சான். நெத்தி நெத்திக்கு 1 ரூபாய் கையில் ஒட்டிக்கணும் தல எல்லாரும் ஒத்தி தான் பார்க்கணும். ட்ரெயிலர் எல்லாமே சர்ப்ரைஸ் ஃபேன் பாய் மூவ்மெண்ட் எங்களுக்கு தெரிஞ்சு 10 மணி லுக்கில் எங்களுக்கு இருக்குது. ஆனால் எல்லாமே ஃபேன் பாய் மூவ்மெண்ட் எங்களுக்கு தெரிஞ்சு எல்லாமே. தலை வந்து பயத்துக்கே பயக்கட்ட ஒரு பில்லா பில்லா எனக்கு குட் பேட் ட்ரெயிலர் நம்ம குட் பேட் இட்லி ட்ரைபல் பார்த்துருக்கேன். நீங்கள் எல்லாமே எங்களுக்கு காண்டி தலை ஏப்ரல் 10 நான் வராரு நாங்கள் பார்க்குறோம். ஏகே காண்டி என்ன எல்லாம் விடாமச்சு இதாக பேசிட்டு இருக்காங்க. 100 கோடி எல்லாமே அவர் வந்து எல்லாம் ஃபேமிலிக்காண்டி பண்ணுறாரு. தலை யாருக்கு என்னது ஃபேமிலிக்காண்டி பண்ணுறாரு. எல்லாமே ஃபேமிலிக்காக நாங்கள் பண்ணுறோம் சொல்கிறார். ஓவரால் ரொம்ப சூப்பர் சூப்பர். இதுவரை பார்த்தாலே செம்ம ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. ஏகே காண்டி என் மச்சான் பேசுறது போது எனக்கு புல்ல இருக்குது. ஏகே காண்டி நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருந்தது. ட்ரெய்லரு நல்லா இருந்தது. நீங்கள் இவ்வளோ நாள் பார்க்காத தலையே இப்போ ஏகேவே இவ்வளோ நாள் பார்க்காத ஏகேவே இந்த டீம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் படத்தை வந்து பாருங்கள். நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்கார். அதுவும் அந்த பாட்டு பழைய பாட்டெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்ன பாட்டுக்காரு இது வந்து ஒத்த ரூபாய் தாரு அந்த பாட்டெலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த டைலாக் அவர் பேசியிருக்காரு. உடம்புல மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் காது இருக்க கழுத்து இருக்கு ஆனால் உயிர் இருக்காது. அந்த டைலாக் ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறது எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு குறைனா இந்த தேட்டரில் எங்களால் இந்த ட்ரெய்லரை பார்க்க முடியல. அது மட்டும்தான் குறை, வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி இங்கே இந்த ஸ்க்ரீனில் எங்களால் இந்த படத்தை பார்க்க முடியல. 3:45 ஷோ விட்டுருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனால் ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சுக்கா. ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. ஒரு சட்டை ஒரு பனின் மேலே ஒரு சட்டை போட்டால் எந்த ஹீரோ நல்லா இருப்பானா தலை ஒருத்தர் மட்டும்தான். வேறு யாருமே கிடையாது. தலை ஒருத்தர் மட்டும்தான். சட்டை மேலே நீ பண்ணின போட்டுப்பார் தலை ஒருத்தர் தான் இருப்பார். வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வயசில் சின்ன பையனாக இருக்கிறாரு. எங்களுக்கு ஈக்குவராக இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் தலை மட்டும்தான். வேறு யாருமே கிடையாது. ட்ரெய்லர் தான் இப்போ சொன்னேனேக்கா உடம்புல மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் கால் இருக்க கழுத்து இருக்கும் ஆனால் உயிர் இருக்காது. அது ஒன்று தான் மறக்காத. இந்த தேட்டரில் வந்து பார்த்தாலும் சரி எந்த தேட்டரில் வந்து பார்த்தாலும் சரி தலை பார்த்த பாருங்கள். டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ஓடிடியில் பார்க்காதீங்க. வந்து பாருங்கள். 10ஆம் தேதி பாருங்கள். நல்லா இருந்தது மேம். பார்த்தோம் இப்போ தான் பார்த்தோம். இன்னும் தலை அமைதியாக இருக்க சொல்லியிருக்காரு. நாங்கள் அமைதியாகவே பேசிக்கிறோம். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டார்ட் மியூசிக் அந்த பழைய மியூசிக்கெல்லாம் அவர் பழைய படத்தில் எப்படி பண்ணுவாரோ அது இந்த படத்தில் புதுசாக பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப கூலாக இருக்குது, மாசாக இருக்குது, தெரியாக இருக்குது, மிரட்டலடியாக இருக்குது. நம்ம பிரதர் மேம் நார்மலாக ஆதிக் அவர் பண்ணியிருந்த டீசரில் எந்த ஃபயர் இருந்ததோ சேம் அதுதான். அல்டிமேட் தான் எப்பயுமே. எல்லாமே பிடிச்சிருந்தது மேம். தலை வராதனால எல்லாமே பிடிச்சிருந்தது. பர்டிகுலர் டைலாக் சீன் அப்படின்னு சொன்னால் இப்போ அவர் இது வெறும் ஃபேன் பாய் சம்பவம் மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ த்ரிஷா அவங்கள மென்ஷன் பண்ணுவார் அந்த இடத்துல. என் ஒய்ஃப் அவங்க சொன்னாங்கன்னு ஒரு தாண்டினேன். இப்போ மறுபடியும் என்னுடைய சன்னுக்காக ஒன்றுனா நான் மறுபடியும் வருவேன். ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கும். இதை வெறும் நீங்கள் ஃபேன் பாய் சம்பவம் இது வெறும் ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் ஒதுக்காமல் இதில் ஃபேமிலி ட்ராமாவும் இருக்குது. எல்லாரும் குடும்பங்களும் கொண்டாடுற மாதிரி படமாக தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியராக. ஆஸ் யூஷுவலாக எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். சீன் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அந்த ஜெயிலில் இருக்கும் போது ஒரு சொல்லுவார். அது ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த பழைய விண்டேஜ் அதிச்சா பார்த்த மாதிரி இருக்குது. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூச்சு இருக்கும், மொழி இருக்கும், மூச்சு மட்டும் இருக்காதுன்ற அது ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி படமே பிடிச்சிருக்கு. டீசரே படம் மாதிரி இருக்குது. படத்தில் இன்னும் எப்படி இருக்கும் 100% மேம். 200%, 300% எவ்வளோ வேணால் சொல்லலாம். படம் 100%, 1000 crores அதெல்லாம் இல்லை எங்கள் மைண்டில். படம் அஜித்துக்காக வரும். நல்லா இருக்கும்.
அஜித் கூட வர இட்லி கடை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. கடை இருக்கணுமா வேணாவா நீங்கள் இப்பயே யோசிச்சுக்கலாம். தரமாக இருந்ததுக்கா. தரம் 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 சரி. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு ட்ரெய்லர்ல? எனக்கு அந்த கார் சீன் தான் செம்மையாக இருந்தது. டயலாக் என்ன டயலாக் பிடிச்சிருந்தது? செய்யறேன்டா அந்த அது அது நல்லா இருந்தது. டீஷர்ட்டில் ஒன்று சொல்லியிருந்தார்ல அது செம்மையாக இருந்தது. என்ன டயலாக் சொல்லு, டயலாக் சொல்லு. காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒன்று காட்டு வரல அது செம்மையாக இருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு அந்த அதே டைலாக் தான்க்கா, அது செம்மன்ஸ். எவ்வளவு நாளா நீங்களா அஜித் fan? நான் சின்ன வயசுலேருந்து அப்படிதான்க்கா. சின்ன வயசுல இருந்தே அஜித் fan. சின்ன வயசுல இருந்தே இப்போ சின்ன வயசு தான்க்கா. அப்போ 17 தான்க்கா. ஓகே. இந்த பாட்டு ஒன்று வந்துச்சு இல்லையா அந்த ட்ரெய்லர்ல, அந்த பாட்டு என்ன பாட்டு சொல்லு பாப்போம். ஓஜி சம்பவம் ட்ரைலரில் வந்ததா? பழைய விண்டேஜ் சாங் ஒன்று இறக்கிருந்தாங்கல. ஸ்டார்டிங்லேயே பார்த்தேங்க. ஆனால் தெரியலக்கா, அது பார்க்கலக்கா. ஸ்டார்ட் பார்த்தேன், ஆனால் என்ன பாட்டுன்னு தெரியல. அது பாட்டுன்னு தெரியல. ஓகே. எப்படி இருந்தாரு அஜித் ட்ரெய்லர்ல பாக்க? தீனா லுக் பங்கமாக இருந்துச்சுக்கா. அது அது பங்கங்கா. அது எனக்கு அந்த லுக் பிடிச்சிருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் தீனா லுக் தான் நல்லா இருந்தது. நிறைய கெட்டப்ல வராங்க இல்லையா, எப்படி பாக்குறது எப்படி இருந்தாரு ஓவராலா? விஷுவலாக பார்க்கவே செம்மையாக இருக்காருக்கா. செமையா இருக்கு. ஓகே. படம் சூப்பரா இருக்கும். ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு படமா இருக்கும் அப்படிதானே? ஆமாக்கா. ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு சினி உலகம் சார்பில் நான் கேட்ட கேள்விக்கு அழகா பதில் சொன்னீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு சினி உலகம் சார்பில் குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இருங்க வைங்க. உண்மையாவாக்கா? ரெண்டு பேரும் ஒரு அஜித் டயலாக் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச அஜித் டயலாக் சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடியும் நானா செதுக்கினது. ஸோ உங்களுக்கு வந்து சினி உலகம் சார்பில் குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட். இல்லைங்க ரெண்டு பேர் ஜாலியாக போய் படம் பாருங்க. டிக்கெட்ரா? உண்மையாக தான் டிக்கெட் அது. உண்மையான டிக்கெட் இது. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ.